பொதுவாக வீட்டில் குப்பையாகவும் பழைய பொருட்கள் குவிந்தும் அடுக்கி வைக்கப்படாமலும் இருக்கும் வீட்டில் எதிர்மறை எண்ணங்களே அதிகம் இருக்கும். எதிர்மறை அதிகம் இருக்கும் வீட்டில் எப்பொழுதும் விரய செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் மற்றும் மகிழ்ச்சி என்பது துளி கூட இருக்காது. இதனால் பொருளாதாரம் செழிப்பது கடினமாகும். எனவே வீட்டை சுத்தமாகவும் தேவையற்ற பொருட்களை முறையாக அடுக்கியும் வைக்க வேண்டும். அதில் சேரும் தூசிகளை அவ்வப்போது சுத்தம் செய்திட வேண்டும். உங்கள் வீட்டில் செல்வத்தை கவர்ந்து இழுக்க வேண்டும் எனில் உங்கள் வீட்டின் நுழைவாயில் நேர்மறை எண்ணங்களை கவர்ந்தெழுக்கும் வகையிலும் நல்ல ஆற்றலை பெருக்கும் வகையிலும் இருக்க வேண்டும். தரையில் நல்ல விரிப்பு ஒன்றை போடுங்கள். நுழைவாயிலில் விநாயகர் சிலைகள், சில தொட்டிச் செடிகள் என கொஞ்சம் அலங்காரமாக இருந்தால் உங்கள் வீடு அழகாகவும் இருக்கும், செல்வமும் செழிக்கும். செல்வ அடையாளங்களும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி உங்கள் வீட்டில் பணம் மற்றும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வரும். அதற்கு நீங்கள் மணி பிளான்ட், ஒரு பாத்திரத்தில் காயின்கள், செல்வ தொட்டி அல்லது செல்வத்தை தரும் படங்கள் என உங்கள் வீட்டில் ஆங்காங்கே வைக்க வேண்டும். அதுவும் செல்வத்தை கவர்ந்தெழுக்கும். உங்கள் வீட்டில் செல்வத்தை நிலைக்கச் செய்யும். சில நிறங்களை விரும்புவார்கள். செல்வத்தையும் அதிகப்படியான செல்வத்தையும் கவர்ந்தெழுக்க சில நிறங்கள் உதவும். உங்கள் வீட்டில் உள்ள பணப்பெட்டி பொன்னிறத்தில் இருக்க வேண்டும். பச்சை, பர்பிள் அல்லது மஞ்சள் நிறத்திலும் பண அறை இருக்கலாம். இந்த வண்ணமும் செல்வத்தை கவர்ந்தெழுக்கும். உங்கள் வீட்டில் கட்டாயம் லட்சுமியின் சிலைகள் மற்றும் குபேரர் சிலைகள் வைக்க வேண்டும். இவை பணம், செல்வ செழிப்பு மற்றும் ஆரோக்கியத்தை குறிக்கிறது. எனவே வீட்டில் நீங்கள் செல்வத்தை கவர்ந்தெழுக்க விரும்பினால் இந்த சிலைகளை உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் வைக்க வேண்டும். வீட்டிற்கு இயற்கை ஒளிதான் நல்லது. சூரியனின் கதிர்கள் வீட்டை சுத்தம் செய்யும், வீட்டுக்கு ஆற்றலை தரும். எனவே உங்கள் வீட்டில் சூரிய ஒளி நிறையும் வகையில் ஜன்னல்களை அமைக்க வேண்டும். இயற்கை ஒளியை உங்கள் வீட்டில் பரவ விடுங்கள். நல்ல ஆற்றல் நிறையும். பட்டை நாம் உணவுகளுக்கு பயன்படுத்தும் ஒரு மசாலா பொருளாகும். இதை நீங்கள் வீட்டில் செல்வம் செழிக்கவும் பயன்படுத்தலாம். உங்கள் வீட்டில் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் இதை நீங்கள் செய்ய வேண்டும். கொஞ்சம் பட்டையை எடுத்து பொடி செய்து அதை வீட்டின் நுழைவாயில் மற்றும் வீட்டின் மூலைகளில் தூவ வேண்டும். உங்கள் வீட்டில் உள்ள பண அறையில் பட்டையை வைக்க வேண்டும். செல்வத்தை கவர்ந்தெழுக்கும் செடிகளான ஜேட், அதிர்ஷ்ட மூங்கில் ஆகியவற்றை வீட்டில் வளர்த்து உங்கள் வீட்டிற்கு நேர்மறை எண்ணங்களை வரவழைக்கலாம். இது உங்கள் வீட்டிற்கு ஆரோக்கியம் மற்றும் அதிக செல்வத்தை கொண்டு வரும். எனவே இந்த செடிகளை உங்கள் வீட்டின் பால்கனி அல்லது அறைகளில் வைக்கலாம். அவற்றை புதியது போன்று நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அந்த செடிகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். கவனம், அவை வாடத் தொடங்கினால் உங்கள் வீட்டில் செல்வம் குறையும். உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை கொண்டு வர கண்ணாடிகள் முக்கிய கருவியாகும். கண்ணாடி வடக்கு திசையில் இருக்க வேண்டும். இது உங்கள் வீட்டுக்கு செல்வம் மற்றும் அதிகப்படியான ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. உங்கள் வீட்டில் அல்லது பணம் வைக்கும் பையில் அல்லது இடத்தில் நீங்கள் ஒரு சிறிய பேப்பரில் பணத்தை கவர்ந்தெழுக்கும் வாசகங்களை எழுதி அதில் வைக்க வேண்டும். அதில் பணத்தை ஈர்க்கும் வாசகங்கள் அல்லது நேர்மறை எண்ணங்களை தரும் வாசகங்களை எழுதி வைக்க வேண்டும். நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.